சம்பாதித்தான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 3 ஊழியக்காரர்களில் 2 பேர் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். தங்களிடம் ஒப்புக் கொடுக்கப்பட்ட தாலந்துகளை நல்ல முறையில் பயன்படுத்துகிறார்கள். தங்களிடமுள்ள தாலந்துகளை கொண்டு வியாபாரம் பண்ணி மேலும் பல தாலந்துகளை சம்பாதிக்கிறார்கள். தங்களுடைய எஜமான் பிரதேசத்துக்கு போனவுடனே தாலந்துகளை பயன்படுத்த ஆரம்பித்து விடுகிறார்கள். காலதாமதம் செய்யவில்லை. விசுவாசிகளாகிய நமக்கும் நமது தேவன் பல ஊழிய பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பொறுப்புகளை காலதாமதம் பண்ணாமல் விரைவாக செய்து முடிக்க வேண்டும். 2 ஊழியக்காரர்களும் போய் வியாபாரம் பண்ணினார்கள். உண்மையான விசுவாசி ஆவிக்குரிய வியாபாரியைப் போல இருக்க வேண்டும். வியாபாரம் பண்ணுகிறவர் தான் செய்ய வேண்டிய தொழிலை முதலாவது தெரிந்தெடுப்பார். அதன் பின்பு அந்த தொழிலை எப்படி செய்வது என்று ஆர்வமாக கற்றுக்கொள்வார். தான் செய்யும் தொழில் நன்றாக நடைபெறுவதற்கு எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வார். தன்னுடைய வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து மற்ற வேலைகளையெல்லாம் தன்னுடைய தொழிலுக்கு உட்படுத்துவார். தான் செய்யும் தொழிலில் தனக்கு நியாயமாக கிடைத்த வருமானத்தில் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார். நாம் தொழில் செய்வதற்கு முதலீடு பண்ண நமக்கு சொந்தமாக மூலதனம் எதுவும் இல்லை. நம்முடைய எஜமானன் நம்மிடம் பொறுப்பாக ஒப்புக் கொடுத்த தாலந்துகளை மூலதனமாக முதலீடு பண்ணி ஊழியம் செய்ய வேண்டும். நம்முடைய எல்லா சிந்தனைகளும் செயல்களும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். சுவிசேஷத்தின் பிரமாணங்களை நாம் கைக்கொள்ள வேண்டும். பிரமாணங்கள் எந்த நோக்கத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கத்தை நாம் புரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும். தேவனோடு ஒப்புரவாகி ஐக்கியமாக இருக்க வேண்டும். ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கும் வரங்களையும் கிருபைகளையும் தேவநாம மகிமைக்காகவும் பரிசுத்தவான்களின் பிரயோஜனத்திற்காகவும் பயன்படுத்த வேண்டும். 2 ஊழியக்காரர்களும் நல்ல முறையில் வியாபாரம் பண்ணுகிறார்கள். தங்களிடம் ஒப்புக் கொடுக்கப்பட்ட தாலந்துகளை இரட்டிப்பாக்குகிறார்கள். சுறுசுறுப்பு உள்ளவனுடைய கைகள் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும். நற்கிரியைகளை செய்வதனால் ஐஸ்வர்யமும் ஆறுதலும் பெருகும். நம்முடைய ஆவிக்குரிய ஊழியத்திலும் நாம் சோம்பேறிகளாக இல்லாமல் உற்சாகமாக ஊழியம் செய்ய வேண்டும். நாம் கர்த்தரிடமிருந்து எவ்வளவு பெற்றுக்கொண்டோமோ அதற்கு தகுந்தாற்போல் சம்பாதிக்க வேண்டும். தேவன் நமக்கு ஏராளமான வரங்களை கொடுத்திருந்தால் அவை எல்லாவற்றையுமே நாம் பயன்படுத்த வேண்டும். பெரிய தொழில்களை செய்கிறவர்கள் பெரிய நிர்வாகம் பண்ணுவார்கள். அதுபோல ஆவிக்குரிய வரங்களை அதிகமாக பெற்றிருக்கிறவர்கள் பெரிய ஊழியங்களை செய்ய வேண்டும். 2 தாலந்துகளை பெற்றுக்கொண்டவன் அந்த 2 தாலந்துகளை மூலதனமாக வைத்து வியாபாரம் பண்ணுகிறான். அவனுடைய வியாபாரம் 2 தாலந்துகளுக்கு ஏற்றாற் போலவே இருக்கும். அவனுடைய தொழிலில் 2 தாலந்துகளுக்குரிய முன்னேற்றமே காணப்படும். தேவன் நம்மிடம் எத்தனை தாலந்துகள் கொடுத்திருந்தாலும் அவற்றை பயன்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்புகளை தேடி பார்க்க வேண்டும். முழு ஆற்றலோடு அவற்றை பயன்படுத்த வேண்டும். நாம் மற்றவர்களைப் போல அதிகமாக ஊழியம் செய்யவில்லை என்றாலும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் தாலந்துகளுக்கு ஏற்ப குறைவில்லாமல் ஊழியம் செய்ய வேண்டும். 5 தாலந்துகளை பெற்றுக்கொண்டவன் 5 தாலந்துகளுக்கு ஏற்பவும் 2 தாலந்துகளை பெற்றுக்கொண்டவன் 2 தாலந்துகளுக்கு ஏற்பவும் குறைவில்லாமல் ஊழியம் செய்ய வேண்டும்.